அன்பிற்கினிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் நாங்கள் அன்போடும் ஆனந்தத்தோடும் வரவேற்கிறோம். இருளில் நடந்து கொண்டிருந்த மனிதருக்காக, கண்ணீரில் சிந்திய உலகிற்காக நம்மை மீட்டுக்கொள்ள ஒரு குழந்தையாக பெத்லஹேமில் பிறந்த அந்த அற்புத இரட்சகரின் பிறப்பை இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிறோம். நமக்காக ஒரு குழந்தை பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இன்று உயிருடன் நம்முடன் இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் இதயங்களில் இருந்த பாரங்களை கழுவி, உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றி, உங்கள் வீடுகளை சமாதானத்தால் நிரப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். இப்பொழுதும் நாம் இந்த ஜெபத்தின் துவக்கமாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் ஞானகுமார் அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறேன். நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்தவரை வாழ்த்துவோம் என்கிற கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கும் அருமையான ஏஎப்டி திருச்சபையின் பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களுக்காகவும் மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்புக்கு ஆண்டவர் விசேஷமாய் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும், வருகிற சிறப்பு விருந்தினர்கள், உற்றார் உறவினர், எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை ஆண்டவரை அறிவிக்க வந்தவர், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதற்காக அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல இந்த நாள் வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த விழாவினை தகப்பனே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள போகின்ற பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தகப்பனே குடும்ப வாழ்விலும், இல்லற வாழ்விலும், தகப்பனே தனி மனித வாழ்விலும், வருகின்ற ஒவ்வொரு வாழ்விலும் ஆண்டவரை எண்ணிடங்காத சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கத்துற பிள்ளைகளுக்கு அருளிச்சை பெற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாடல் வேலைகள், ஆராதனை வேலை, டான்ஸ் மற்றும் நடனங்கள் மற்றும் தகப்பனை கதைகள் எல்லாவற்றிலும், எல்லா புரோகிராமும் கத்தாவே உடைய பரிசுத்த பிரசன்னம் இருப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் வரும் 2026 உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடி கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து ஆடி பாடி தேவனை துதித்து அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக இந்த நாளில் தகப்பனே ஆண்டவரை நீர் வந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவர், இந்த தமிழ்நாடு எம்களை பார்க்கிற இந்த ப்ரோக்ராமில் கலந்து கூட மக்களுக்கு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதருக்கும் விடுதலையும் ஜெயத்தையும் வெற்றியும் தரப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தரமையான போதகரை பயன்படுத்தும், ஆசீர்வதியும், தடைகளை மாற்றும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக தனது இனிய வார்த்தைகளால் வந்திருக்கும் இந்த உறவுகளை வரவேற்க என் சபையில் அஞ்சலி அவர்களை அழைக்கிறேன். பிதாக்களின் தேவனும் எங்கள் திரியேக தேவனும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும் அகில உலகிற்கு ஒரே ஆண்டவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனமும் மகிழ்ச்சியும் முதலாவதாக நாம் செலுத்துவோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் மட்டுமே இந்த இடத்தில் உயர்ந்திருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோற்றம் என்று வசனத்தை சொல்லி முதலாவதாக என் வரவேற்பு உரையை துவங்குகிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்ற வசனம் சொல்லுவது போல, மகிழ்ச்சியின் மகுடமாய் எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தேவ வார்த்தையை கொண்டு தகர்த்து எங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுமாய் போதகருமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு அன்பாய் வழிநடத்தும் தூத்துக்குடி ஏஎஃப்டியின் தலைமை போதகர் ரெவரண்ட் ராஜ்குமார் அவர்களை எங்கள் சபையின் சார்பாகவும் இங்கு வந்துள்ள எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படி, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அதுபோல ஒலிவ மரமாய் ஒலிவ மர கன்றுகளாய் எங்கள் சபையில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கும் எம் சபையின் வாலிப ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் சிறு பிள்ளைகள் அனைவரையும் வருக வருக என இயேசு நாமத்தில்
வரவேற்கிறேன். அடுத்ததாக இங்கு புதிதாக வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம் படி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானமும் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல இந்த வசனத்தின்படி அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லோரும் சொல்வோம் ஆமேன். சகோதரி அஞ்சலி அவர்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் என்பது பாடல்களின் காலம், ஆராதனையின் காலம், இரட்சகரை உயர்த்தும் நேரம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்று நம்முடைய இருக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவர் இன்றும் அற்புதம் செய்கிற தேவன். சங்கீதம் 150 சொல்கிறது, எக்காலத்தோடும் தொனியோடும் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் தம்புருவோடும் நடனத்தோடும் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று. அந்த வார்த்தையின்படி இப்பொழுது நம் சபையின் பாடகர் குழு அமைதியாகவோ சோர்வாகவோ அல்ல, அக்கினியோடும் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் தேவனை உயர்த்த வருகிறார்கள்.
தீயோர் மாயந்து தானமிக நாயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயம் தான் நயந்தான் என்றும் சொந்த ஜீவனையும் ஆற்றினான் நம்மை ஒன்றாய் கூட்டினான் சூட்டினான் சுந்தர பரம தெய்வமாய்ந்தனே கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனமென்று.
நம்ம எல்லோரும் சிறிது நேரம் எழுந்து நின்று இந்த இடத்துல தெய்வ பிரசன்னம் இருக்கிறது. நீர் எங்களுக்கு தேவனும் ஆண்டவர் இரட்சகரமாக இருந்து எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மீட்பை ஆண்டவரை நாங்கள் கொண்டாடும் விதமாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவாதி தேவன் நம்மத்திலே பெரிய காரியங்களை ஆண்டவரே வருஷத்தினுடைய கடைசி பதில் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நடந்துடாதான்னு சொல்லி ஏங்கியிருந்தோம். ஆனால் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறேங்கிற உணர்வோடு கூட அந்த தேவனை நாம் துதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீ. எல்லாரும் சேர்ந்து ஆவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னொரு கரங்களை உயர்த்தி மகாபெரிய தேவன் பூமியிலே அவர் வந்தார், நமக்காக அவர் வந்தார். ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு சடங்கல்ல, அது ஒரு மரபும் அல்ல, அது ஒரு உயிருள்ள தேவனுடைய அற்புதமான தலையீடு. இருளில் இருந்த உலகத்துக்காக, பாவத்தில் சிக்கிய மனிதனுக்காக, ஆறுதலில்லாத இதயங்களுக்காக வானத்தின் மகிமையை விட்டு தாழ்ந்து வந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் அவர் ஒரு ராஜாதி ராஜா. அவர் மென்மையான மஞ்சத்தில் அல்ல, கம்பீரமான தேவத்திட்டத்தின் மையத்தில் பிறந்தார். வேதாகமம் சொல்லுகிறது, இன்று தாவீதின் நகரத்தில் உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகர் நம்மை மாற்றும் இயேசு, நம்மை மீட்கும் இயேசு, நம்மை நிரப்பும் இயேசு. இன்றைக்கு பிறந்த இந்த குழந்தை நாளை சிலுவையில் மரிக்கப் போகிறார். ஆனால் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தவர். அவருடைய பிறப்பு நம்முடைய ஜீவனுக்கான ஒரு தொடக்கம். இந்த மகிமையான கிறிஸ்மஸ் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையால் நம் இதயங்களை உழுக்கும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமையுள்ள செய்தியை கேட்க போகிறோம். இப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த இந்த கிறிஸ்மஸ் செய்தியை அறிவிக்க நம்முடைய மத்தியில் இருக்கும் நம்முடைய ஊழியர் பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்மஸ்
அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுடைய ஏதோ ஒரு பண்டிகை. அது மற்ற மதங்களுக்கு ஏதோ ஒரு பண்டிகை இருக்கிறது போல் இது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை அப்படின்னு சொல்லி கடந்து போயிட விடாதபடி, தேவன் இந்த பூமியில் எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், அதனால் இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்ததான ஒரு அறிவுக்காக ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்புகிறதா இருக்கிறது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்திற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். சார், நீங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறது எங்களுடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷப்படுதோ இல்லையோ, உங்களை உண்டாக்கி உங்களை இந்த இடத்துக்கு அனுப்பின தேவனுடைய இருதயம் அவ்வளோ சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. ஏனெனில் தேவன் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது யாரோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கானதல்ல. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கானது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமான ஒரு தேவன் இந்த பூமியில் அவர் வெளிப்பட்ட அந்த நாளைத்தான் நம்ம கிறிஸ்மஸ், கிறிஸ்துவனுடைய பிறப்பாக நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். சாகினால தான் அந்த தெய்வத்தை குறித்து தானே. ஏன் இந்த கிறிஸ்மஸ்? இதனால் எனக்கு என்ன லாபம் வந்திருக்கிறது? அது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கானது தானே. அப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். என்னை தேடி அவர் இந்த பூமிக்கு வந்திருக்க முடியும். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசுனுடைய பிறப்பை குறித்து பரலோகம் திட்டமிட்டு இந்த பூமியில் அந்த தெய்வம் இந்த பூமியில் பிறக்கப் போகிறார். முன்கூட்டிய தேவ தூதன் கன்னியாய் இருக்கிற மரியாதை இடத்துல போய் இந்த இயேசு அவர்களுடைய வயிற்றிலே பிறக்க போகிறாருங்கிற செய்தியை சொல்லும் போது சொல்றார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மனுக்குலத்திலே நம்மை போல நம்மில் ஒருவராக எங்கேயோ நான் தேடி போய் பரலோகத்துக்கு நான் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி என் மீது அன்பு கூர்ந்த இந்த தெய்வம் என்னை தேடி அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனுடைய அடையாளமாக இம்மானுவேல் அப்படின்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் யாரானாலும் இருக்கலாம். இந்த பூமியில் திக்கற்றவரில் கைவிடப்பட்ட நிலையில், இயேசுவே அறியாத நிலையில் நான் இருக்கும் பொழுதே, ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போதே இந்த தேவன் என்னை தேடி இந்த பூமிக்கு வந்தார். எனக்காக இந்த பூமியில் நான் நன்றாய் வாழும்படி, இந்த பூமியில் தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்களை, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த ஆசைகள், அந்த விருப்பங்களை இந்த பூமியில் நான் நிறைவேற்றும்படியாக இயேசு எனக்குள்ளே வரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அப்போ ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு அவசியம்? கிறிஸ்தவர்களுடைய தேவன் இல்லை, உலகத்தினுடைய தேவனாக, உலகத்தினுடைய இரட்சகராக இருக்கிறார். கொஞ்சம் முன்னால் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்களாக. ஏனெனில் அவர் உலக ஜனங்கள் எல்லாருடைய ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற இரட்சகராக இருக்கிறார். இந்த பூமியில் எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை தீர்க்காயுசோடு கூட இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம். அந்த தீர்க்காயுசாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறோம். பிள்ளை அப்போ தான் இப்போ இந்த நேரத்தில் எலும்பு வளரும், இந்த நேரத்தில் மூளை வளரும், இந்த நேரத்தில் கண்ணு வளரும், இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு எது நல்லா இருக்கணுமோ, 100 வயசுக்கு இந்த பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு தேவையான ஆகாரத்தை வயிற்றுக்குள்ளே இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இரட்சகர். அந்த தாயினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை மரிக்கிறதுக்கு, சாகிறதுக்குனே ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்தது. வேற யாரும் இல்லை, இயேசுவாகிய தேவனாக இருக்கிறார். ஆகையினால தான் அவருடைய மரணம் ஜனங்களுக்கு கண்ணீரை கொண்டு வர்றதில்லை. ஏனெனில் அவர் மரித்தால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி மனிதன் வரைக்கும் ரட்சிக்கப்படம்னா காக்கப்படுகிறது, மீட்கப்பட முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் நன்றாக இருப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தவராக இருக்கிறார். அந்த தேவம் எனக்கு என்ன கொண்டு வந்தார்? வரும் பொழுது ஏதோ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது குடும்பங்கள் எல்லாரும், கிறிஸ்தவர்கள் எல்லாரும், வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த விடுமுறையை சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு புது ட்ரெஸ் உடுத்தி அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரா? அதுதான் கிறிஸ்மஸா? இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 25 ஆயிடுச்சுன்னா உலக தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல் சொல்லுவாங்க. இயேசு பிரான் இந்த பூமியில் பிறந்தார், அவர் நமக்கு அன்பு என்ன எப்படி, பொறுமைனா எப்படி அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக அந்த இயேசுனுடைய அந்த அன்பை
நாமளும் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அநேக தலைவர்கள் இப்போ வாழ்த்தெல்லாம் சொல்ல போகிறாங்க. வெறும் இயேசு இந்த வாழ்த்துதல் செய்திக்காக மட்டும்தான் அவர் வந்தாரா? வெறும் அன்பை காட்டுவதற்கும் வெறுமனே எல்லார் குடும்பங்களும் சமாதானமாக வாழ்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரா? அதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னா நிச்சயமாக வேதத்தின்படி அது கிறிஸ்மஸ் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமான ஒரு சரித்திர நிகழ்வு. நீங்கள் யாரானாலும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் தேவனுடைய அன்புனா என்னென்னு தெரியல, கிறிஸ்மஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட நபர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்மஸுங்கிறது உங்களுக்கானது. இத்தனை ஆண்டு காலமாய் நாம் அதை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, கிஃப்ட்டை வாங்கிக்கிறோம், பத்திரமா நான் வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறேன். வாங்கினவருக்கு சந்தோஷம், கொடுத்தவருக்கு அதில் சந்தோஷம். ஆனால் உண்மையிலே கொடுத்தவருக்கு எப்போ சந்தோஷம் அப்படின்னா அந்த கிஃப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பொருளை நீங்கள் எடுத்து அனுபவிக்கும் போது, அதை அவர் பார்க்கும்போது, ஏன்னா அவர் அந்த வாங்கும் போதே உங்களை மனசில் வச்சு இந்த பொருளை கொடுத்தோம்னா சம்மந்தப்பட்ட ஆள் அதை அனுபவிப்பார். அப்படி அனுபவிக்கும் போது அதில் இருந்து வர்ற உங்கள் சந்தோஷத்தை அவர் பார்க்கறது தான் அவருக்கு சந்தோஷம். அப்போ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது பரலோகம் ஒரு குழந்தைய பேக் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்பிச்சு. ஸோ அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்தது 33 ஆண்டுகள் குமாரனாக இந்த பூமியில் அவர் வளர்ந்தார். சிலுவையில் அவர் போய் தன்னுடைய கடைசி இரத்தத்தை அங்கே சிந்தினார். 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அவர் தன்னை பெரியவராக காண்பிப்பதற்காகவா? இதெல்லாம் செஞ்சுதான் இயேசு தன்னை ஆண்டவராகவும் பெரியவராக இந்த உலகத்தில் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே அவர் கடவுளும் ஆண்டவர் இரட்சகருமாகத்தான் அவர் இருந்தார். அப்போ அந்த செயல்லாம் என்னத்துக்கு? ஒரு தெய்வம், ஒரு இயேசு இந்த பூமியில் வந்திருக்கிறார் அப்படின்னா அதை உடைச்சு பார்க்கறது அவசியம். அந்த கிஃப்டை உடைச்சு பார்க்கும்போது அந்த தெய்வம் சந்தோஷப்படுறார். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறத நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடியது என் வாழ்வுக்கு, நல் வாழ்வுக்கு, இந்த பூமியில் நன்றாய் வாழும்படியாக. ஸோ அப்போ நாம் திறந்து பார்க்கறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த பெட்டகமாக இருக்கிற அந்த இயேசுனுடைய இந்த பொக்கிஷம் அது திறக்கப்படும் பொழுது அது பொக்கிஷ சாலையாய் நமக்கு எல்லாம் இருந்து என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும், என் இருதயத்தில் இருக்கிற எல்லா கேள்விகள், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ துன்பங்கள் நடக்குது, நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலையே, எல்லாருக்கும் நான் நல்லது தானே செய்கிறேன், ஆனால் எனக்கு வர்றது எல்லாமே துன்பமாகவே வருது. பல கேள்விகளோடு கூட நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த கேள்விக்கான பதிலாக தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமியில் பிறக்கலை, அவர் வந்தார். பிறந்தார் அப்படின்னா நீங்களும் நானும் பிறந்தோம். நம்மளுடைய பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும் பொழுது கேக்கு வெட்டி அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது என்ன சொல்ல வர்றோம்? ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டேன்னு அப்படி சொல்லிகிட்டே வரும் பொழுது அதுக்கு முன்னால் அந்த பிள்ளை இல்லை. இந்த பூமியில் எங்கேயுமே இல்லாத ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்திருக்குது. ஆனால் இயேசு ஏற்கனவே இருந்தார். இந்த பூமிக்கு மனு அவதாரமாக எடுக்கக்கூடிய அந்த அன்பை நம்ம மறைச்சிட்டு கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார்னே நம்மளும் பேசி பழகிட்டோம். கிறிஸ்து பிறக்கலை, ஏற்கனவே இருந்தவர் எனக்காக அந்த பூமியில் வந்த முதல் நாள் தான் கிறிஸ்மஸ். அப்போ அந்த தெய்வம் எதற்காக என்னுடைய இடத்தை எடுத்தார், எதற்காக என் சாயல் ஆனார், எதற்காக அவர் மனுஷனானார்? ஒரு தெய்வம் மனிதனாய் வர்றதுங்கிறது அவமானத்தினுடைய உச்சம் தெரியுமா? நீங்கள் ஒரு ஈயை போல ஒரு கொசுவை போல மாறுறது. ஏன்னா மகாபரிய தேவன் அண்ட சராசரங்களையே உருவாக்கினவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், தன்னை ஒடுக்கிக்கிட்டு 6 அடி மனுஷன் அந்த பூமியில் பிறந்து ஒரு லிமிட்டடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முனைப்பு வேணும். அது நடக்காத காரியம். அத்தனையும் எதற்காக? உங்களை தேவன் அவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்து நீங்கள் நன்றாக இருப்பதற்கு ஒரு தேவன் இறங்கி இந்த பூமியில் ஒரு வேலை செஞ்சுருக்கிறார். அந்த செயலை நான் மதிக்காத போது தான் என் வாழ்க்கையில் நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன். ஆனால் என் பக்கத்தில் அதற்கான தீர்வு இருக்குது. என் வாழ்க்கையில் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு இவ்வளோலாம் துன்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் வாழ்நாள் முழுசும் தரித்திரமாக இருக்குது, எதிர்பாராத வியாதிகள், குடும்பத்தில் மாற்றி மாற்றி பிரச்சனை, பிள்ளைங்க நல்லா போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்து ஒன்று அனுப்புனா வேற ஒரு ரிசல்ட் உள்ளே வருது, எல்லாமே சீர்குலைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால் என்ன நடந்ததுன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்போ இயேசு பிறக்கலை, ஏற்கனவே இருந்தவர்
என்னுடைய சாயல், என்னுடைய மனு அவதாரத்தை எடுத்து இந்த பூமிக்கு அவர் வந்தார், என்னை போல ஆனார். அப்போ இந்த தேவன் என்னை போல ஆகிறதுக்கான அவசியம் என்ன வந்தது? என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, முழு உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அவரால் அல்லாமல் எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. எல்லாமே அவராலும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என் பாவத்தையும் அவ மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. என் பாவம் அவ்வளோ லேசானதில்லை, உங்கள் பாவம் அவ்வளோ லேசானதில்லை. இல்லைங்க, நம்ம எந்த பாவம் பண்ணல. நம்ம மனசு நம்மளை அப்படி தான் பார்க்குது. நான் எந்த பாவம் பண்ணலையே. நம்ம பாவம் அப்படிங்கிறது வெறும் பாவ செயலை நினச்சிக்கிட்டே சொல்கிறோம். என் பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்கிறான், இந்த அவன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான், இவன் திருடுறான், அவன் பொய் சொல்கிறான், அவன் விபச்சாரம் பண்ணுறான், அவனை போல் நான் இல்லையே, நான் யோக்கியமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது எல்லாம் பாவத்தினுடைய செயல். பாவம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறத விட மிக மிக கொடூரமானது, கொடியது. ஸோ அந்த பாவத்தினுடைய தன்மை, ஒரு மனிதன் இந்த பூமியில் நிம்மதியாக வாழணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்குமே ஒழிய அந்த ஆசையின்படி அவனால் வாழ முடியாது. நீங்கள் எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும், எத்தனை மலைகளுக்கு போனாலும், எத்தனை கடல் ஆழத்துக்கு போயிட்டு வந்தாலும், என் பாவத்தை தீர்க்க, என் பாவத்தை கழுவுறதுக்கு இந்த உலகத்தில் வேறொரு இடமே இல்லை. அப்படி இருக்குமானால் இந்நேரம் நம்ம போகாத கோயிலா, நம்ம வேண்டாத சாமியா, என் வாழ்க்கையில் நான் செய்யாத தான தர்மங்களா? இன்னும் என் வாழ்க்கை மாறலையே. வயசு போய்கிட்டே இருக்குது, ஆசைகள் பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் நல்ல ஆசை, பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறது நல்ல ஆசை, குடும்பத்தில் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது நல்ல ஆசை தான். அதை கூட என்னால் நிறைவேற்ற முடியலையே. நியாயமான ஆசையும் கூட. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், என் தலை எழுத்து, என் தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதன்படி நடக்கட்டும். கொடுக்கணும்னு கடவுள் நினச்சாருன்னா கூரையை பொத்துட்டு கூட கொடுப்பாரு. அப்போ அவர் நினைக்கல, அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இப்படி நம்மளே நாம் லிமிட் பண்ணிக்கிறோம். அப்போ என் வாழ்க்கையினுடைய இந்த கேள்விக்கான பதில் தான் என்ன? தெய்வம் என்ன தான் செஞ்சார்? சாகினால தான் நீங்கள் பாக்கியவான்கள். சத்தத்தை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த பிரச்சனைக்கான தீர்வை இயேசு ஏற்கனவே இந்த பூமியில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் செய்து முடித்து இருக்கிறார். அப்போ முடிச்சிட்டார் அப்படின்னா, அப்போ இன்றைக்கி ஏன் என் வாழ்க்கை இன்னும் அது நடக்கலை? வேதத்தில் போட்டிருக்குது 2 கொரிந்தியர் 4:4, இப்படிப்பட்ட அந்த மகிமையான காரியம், இந்த இயேசு எதற்கு வந்தாருங்கிற செய்தி என் காதில் கேட்கக்கூட முடியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ அந்த குருட்டு பார்வையில் இருந்துட்டு எது சரி எது தப்புன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, நிதானிக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை. எவ்வளோ பெரிய முடிஞ்சிருக்குது. நான் நல்லா வாழலாம், பிறந்த முதல் நாள்ல இருந்தே என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் நல்லா இல்லை. காரணம், எனக்கு என்ன முடிந்திருக்கு, ஒரு தெய்வத்தினுடைய செயல் என்ன நடந்திருக்குங்கிறத குறித்து தானே சரியான ஒரு அறிவு இல்லை. அறிந்து விடாதபடி என்னை ஃபுல் டைட்டாக்கி, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் என்னை டைட் ஆக்கிக்கிட்டே இருக்குது. கிறிஸ்துவ மதமும் கூட. எதை கலட்டினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், எதை மாட்டினா உன்னை ஆசீர்வதிப்பார், எதை செஞ்சா உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிற எல்லா சத்தங்களும் மதம். ஆனால் இயேசு ஒரு பொழுதும் இந்த பூமியில் கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க அவர் வரல. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க அப்படின்னா அவர்களை காக்க. அப்போ எது பாவம்? நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஏதோ செயலை வச்ச பாவமா நம்ம நிர்ணயிக்கக்கூடாது. பாவம் அப்படிங்கிறது என்னை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட எனக்கு பேச்சு இருக்குதா, ஒரு ஐக்கியம் இருக்குதா, அன்பு இருக்குதா, அந்த தெய்வ சத்தத்தை என்னால் கேட்க முடியுதா? நம்ம இதெல்லாம் நினச்சிட்டு என்ன நினச்சிட்டோம், யாரோ ஒருத்தங்க பெரிய ஒரு சாமியாராக இருக்கணும், பெரிய புனிதராக இருக்கணும், அவர் தான் கடவுளுடைய சத்தத்தை கேட்பார் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லாமே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தன்மையோடு கூட தான் ஆண்டவர் உங்களை பெற்று எடுத்திருக்கிறார். ஆகையினால தான் இந்த சத்தம் இப்போ உங்களுக்கு கேட்டுட்டு இருக்குது, தேவனுடைய சத்தம். நீங்கள் இந்த கஷ்டத்திலையும் இந்த பாவத்திலையும் இந்த சாபத்திலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நன்றாய் வாழ்வதற்கு ஏற்ற எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே முடித்தவராக இருக்கிறார். ஸோ முடிக்கப்பட்ட அந்த காரியம் என் வாழ்க்கையில் ஏன் வராமல் இருக்குது? கண்ணை திறக்கிறது, அது தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது தான் திறக்கப்படுது. தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணும்படி எல்லா மனிதர்களும்
ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாயிருக்குது. பிரசன்னமாயிருக்கிறதுனா இந்த பூமியிலே அது வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பட்டது தான் கிறிஸ்மஸ். அப்போ கிறிஸ்மஸ்ங்கிறது என்ன? இயேசு வந்தார், பிறந்தார், அவருக்காக கேக் வெட்டி மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கான ரட்சிப்பு உள்ள வர்றது. அது வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் அர்த்தம் இல்லாதது. டிசம்பர் 15 வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பரிசுத்தமாயிடும். அப்படியே அன்புலாம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். கஷ்டப்பட்டவர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது என்ன, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது என்ன, நம்மளை நாமளே எப்படி ஒரு மாதிரி புனிதத்தன்மை அப்படி ஏற்றிக்கிறோம் இதெல்லாம் செய்கிறதுனால. வேணான்னு சொல்லலை, செய்யுங்க. ஆனால் அது இல்லைங்க கிறிஸ்மஸ். நீங்கள் கொடுக்குற அந்த நபர் நீங்கள் கொடுத்தா தான் அவர் உடுத்துவார்ன்ற நிலையில் இருக்குதுன்னா நிச்சயமாக அது கிறிஸ்மஸ் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேங்கிறதுல எனக்கு பெருமையும் இல்லை. அப்போ எதுதான் அவனுக்கு உண்மையான கிறிஸ்மஸாக இருக்க முடியும்? இந்த தேவன் உனக்காக இந்த பூமியில் பிறந்தார், உனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக இன்று உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நீ இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசுவை உன் சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா விதமான தரித்திரத்திலிருந்தும், எல்லா விதமான அவமான கட்டுகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லி சுவிசேஷத்தை சொல்லும்போது தான் அந்த மனிதனுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேணாம், அவன் பல பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறவனாய் மாறுறான். ஆகையினால தான் எது மெய்யான கிறிஸ்மஸ்? என் தேவன் எனக்காக அந்த பூமியில் என்னை தேடி வந்தார். நான் ஏறி போக முடியாது. எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் என்னால் அவரிடத்துல போக முடியாது. அப்போ நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தவராக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் இங்கே ஒரு தெய்வத்தை தேடி எங்கேயும் ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்கிற அந்த தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிறாலே போதும். தகப்பனே, இருக்கிற இடத்துல இருந்து என்னை நான் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். நான் பாவி ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க. வேதனை வழிகள் வாழ்கிறதே நரகமாக இருக்குது. ஆண்டவர், இந்த நரகத்தை மாற்றுவதற்காக நீர் பரலோகத்தை திறந்து இந்த பூமியில் வந்தீர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வாழ்வதற்காக பிறக்கலை, சாவதற்குனே பிறந்த குழந்தை, அதுதான் இயேசு. அப்போ என் பாவத்தை அவர் எப்படி சுமந்து தீர்த்தார்? சிலுவையிலே இந்த நல்ல தெய்வத்தை ஏன் மனுஷன் இயேசுவை பிடிச்சி ஏன் சிலுவையிலெல்லாம் அடிக்கணும், ஏன் கொல்லணும்? ஏன்னா மனிதனுடைய நிலை அவ்வளோ மோசமான நிலையாக இருக்குது. எது சரி தப்புன்னு அவனால் நிதானிக்க முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு இந்த பூமிக்கு பிறந்து அந்த பாவிக்காக, நல்லவனுக்காக இல்லை, பாவிக்காக சிலுவையில் அன்பு வைத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கி இந்த பாவிக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இவர் செய்து முடித்த இந்த செயலை, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கும்போதே பவுல் சொல்லுகிறார், சிலுவை குறித்து தான் அந்த செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, மீட்கப்படுகிறவர்களுக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் மேலே எழும்ப முடியல, சில பழக்க வழக்கங்களை விட முடியல, கடவுளுக்கு பிரியமாய் வாழன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. அப்போ பாவம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு எனக்கு ஆண்டவராக பார்க்க முடியல, ஏதோ ஒரு மதத்துக்கு தலைவராக பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய இருட்டடிப்பு தெரியுமா? இயேசு இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்குமான தெய்வமாக இருக்கிறார். அப்போ ஒரு பாவி எப்படி இயேசு இடத்துல வர முடியும்? எப்படி இந்த கிறிஸ்மஸை அவன் கொண்டாட முடியும்? அப்போ இந்த இயேசுவினால் அவனுக்கு வர்ற லாபம் தான் என்ன? இந்த இயேசு இடத்துல வரும்போது என்ன லாபம்? ஆண்டவர் லாபம் அடையும்படிக்கே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமான தீர்வு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அவர் குழந்தையா இல்லை, இன்னைக்கு அவர் ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அந்த தெய்வத்தினிடத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது எப்படிங்க நான் அந்த இயேசுனிடத்தில் வர்றது? எப்படி இந்த கிறிஸ்மஸை நான் அனுபவிக்கிறது? என் வாழ்க்கையில் எல்லா மூதாதையர்கள் செய்து வந்த எல்லா செயல்முறையும் செஞ்சுட்டு வந்துட்டேனே, இந்த சமுதாயம் என்ன நினைக்கும்? இந்த இயேசுனிடத்தில் வந்த எல்லாரும் என்னை கேலி பேசிட மாட்டாங்களா? கிண்டல் பண்ணிட மாட்டாங்களா? என்னை புறம்பே தள்ளிட மாட்டாங்களா? இது எல்லாவற்றை பார்க்கல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கை இந்த பூமியோடு முடிஞ்சிட்டு போகிற வாழ்க்கை இல்லை, இதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆகையினால தான் இயேசுனுடைய மரணம் இந்த பூமிக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு பலன் தரக்கூடிய இயேசுனுடைய பிறப்பாக இருக்கிறது, அந்த மரணமாக இருக்கிறது, அந்த உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. ஆகையினால தான் ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, என் இனஞ்சந்து இது இல்லை, கர்த்தாவே நான் ஒரு தெய்வத்தை நான் பிரியப்படுத்த வர்றேன். நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்? நான் வெற்றியோடு கூட வாழும் போது இன்றைக்கி என்னை கேலி பேசுகிற அதே ஆள் சரியான ஞானமான ஒரு முடிவு எடுத்த முந்தி நீ எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியும், நல்ல தெய்வத்தை நீ தேடி போயிருக்க சொல்லக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் மாறும். அதனால தான் எந்த ஒரு மனுஷனும் வந்து எனக்காக வந்து மறிக்கலைங்க.
இன்னைக்கு என்னை கேலி பேசுகிறவங்க வந்து எனக்காக மறிக்க போகிறதில்ல. என் பிள்ளைங்களுடைய நல்ல வாழ்வுக்கு இன்னைக்கு என்னை கிண்டல் பண்ணுறவங்க, என்னைய தூசிக்கிறவர்கள் வந்து எனக்காக மறிக்க போகிறதில்ல. எனக்காக தன் ஜீவனை கொடுத்து என்னை நேசித்து அன்பையெல்லாம் வெளிப்படுத்தினவர் வந்து நிற்கிறார். எனக்கு உன் இருதயத்தில் இடத்த கொடுத்தப்பார். உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓடி ஓடி உழைச்சாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. ஒரு தெய்வம் உள்ளே வரும்பொழுது தான். இங்கே விஷயம் பணத்தை சார்ந்ததில்லை. விஷயம் எல்லா பணத்தையும் ஒருத்தன் உடையவனாய் வச்சிருந்து அது எதுக்குன்னே தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் பாருங்க. தூங்கும் போது எதுக்கு தூங்குறோன்னு தெரியல, எந்திக்கும் போது எதுக்கு எந்திக்கிறேன்னு தெரியல, ஏன் சாப்பிட்றோன்னு தெரியல, ஏன் வாழ்கிறேன்னு தெரியல. நோக்கமில்லாத வாழ்க்கை சாவை விட கொடிதரு. அப்போ எனக்கான நோக்கம் என்னை படைச்சவருக்கு தான் தெரியும். இந்த செல்ஃபோனை உண்டாக்குறாங்க. முதல் செல்ஃபோன் உண்டாக்கும் போது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, ஆனால் உண்டாக்குனவருக்கு தான் தெரியும். அப்போ இந்த செல்ஃபோன் உண்டாக்கப்பட்டு அதை மார்க்கெட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு மேனுவல் வச்சு அனுப்புகிறாங்க. அப்போ அதை நான் பயன்படுத்தும் பொழுது அந்த மேனுவலை நான் பார்க்க படிக்க 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 இதுக்குள்ளே என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது, என்னென்னலாம் என்னால் இதை நான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி தேடி தேடி பார்த்து ஒவ்வொரு ஆப்ஷனான உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கைக்கு தேவையாக இதை எளிமையாய் என் வாழ்க்கையை இன்னும் சுலபமாக்குறதுக்கு இதை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். எல்லா பொருளும் நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற நமக்கு எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எங்கே போக போகிறோம், பிள்ளைகளுக்கு நம்ம சந்ததியில் என்னத்தை வச்சுட்டு போவோம், கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் எல்லாரும் போல நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம், ஓகே இப்போ சண்டையை போடுறோம், நான் தான் பெரியாள்னு சொல்லி நம்மளே பெருமை அடிச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் 100 வயசு வாழுங்க, ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போவீங்க இல்லையா? எங்கே போக போகிறீங்க? நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவீங்க. கல்றதானா? கல்றையில் உங்கள் உடம்பத்தை வைக்கிறாங்க, உங்களை வைக்கல. அந்த உங்களை அப்படிங்கிறது உங்கள் இருதயம், உங்களுடைய ஆவி மனிதன் தெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்குதே, நல்ல வாழ்க்கையை தேடுது. இந்த கேள்வியெல்லாம் உள்ளே வச்சிருக்குதே, அந்த ஆவி மனிதனை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவனுக்கு அழிவே கிடையாது. அப்போ அந்த மனிதன் தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் போகணும். போகும் பொழுது உன்னை நான் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினேன்? யாருமே இல்லையா? ஏன் நான் உன்னை படைக்க வச்சேன்? இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம், உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவின் முறையார் உங்களை அப்படியே தட்டி 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 பார்த்தீங்கன்னா உன்னால் முடியாது, உன்னால் நடக்காது, நீ வெறும் பெண்ணாத்தானே இருக்கிற, நீ இந்த ஜாதியில் தானே இருக்கிறேன்னு சொல்லி தட்டி தட்டி நம்மளை கீழ்ப்படுத்தி வச்சுருக்குது. இதுக்கு மத்தியில் நம்மளும் அதை எடுத்துக்கிட்டோம். எங்கள் ஜாதியில் இவ்வளோ தாங்க, எங்கள் ஜாதி வழக்கத்தின்படி நாங்கள் இப்படி தாங்க வாழணும். இந்த வரம்புகளை உடைக்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இது எல்லாம் பாவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நீ பெண்ணாக இருக்கிற, நீ முன்னேறி போக முடியாது. நீ குழந்தையாக இருக்கிற, உனக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு கிடையாது. நீ இன்னும் ஜாதியாக இருக்கிற, உனக்கெல்லாம் அப்படிப்பட்ட அறிவுலாம் கிடையாது. உலகம் நம்மளை சுற்றி பேசிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கும்படிக்கு அவர் புழுதிக்கும் குப்பைக்கும் இறங்கி வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். ஏன்னா நம்ம எல்லாரும் புழுதியிலையும் குப்பையில் தான் இருந்தோம். என்னை தூக்கணும்னா அவர் அங்கே தான் வரணும். என்னை நானே தூக்கிக் கொள்ள முடியல. என் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும், எல்லா நெருக்கங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா அழுத்தங்களுக்கு மத்தியில் ஏண்டா நான் வாழ்கிறேன்ற ஒரு வாழ்க்கை. அப்போ இதிலிருந்து விமோச்சனம் எனக்கு கிடச்சிருமாங்க? இந்த இயேசுட்ட வந்து அந்த விமோச்சனம் கிடச்சிருமா? 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்னைக்கு பிறந்த இந்த குழந்தை தான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையில் ஏற்றப்பட்டது. அப்போ குழந்தையாக இருந்தவர் குமாரனாய் 33 வயசில் சிலுவையில் தொங்குனாரே, அவர் பாவம் செய்யலையாம். முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் ஒத்த மனுஷன் மேலே ஏற்றப்பட்டது. உங்கள் வாழ்க்கைக்கு வர வேண்டிய பாவம், அந்த பாவத்தினால் வந்த விளைவு, ஆக்கினை தீர்ப்பு, சாபம் எல்லாவற்றையும் ஒரு தெய்வம் தன்னுடைய தோளில் ஏற்றிட்டு சிலுவையில் தொங்கினாருங்க. இன்னைக்கு சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவை பார்க்கும்போது ஏதோ கிறிஸ்தவத்துக்கு ஏதோ தலைவரான், அவரை பிடிச்சிருந்தா சிலுவையில் அடிச்சுட்டாங்களாம், இவங்க அதை குட் ஃப்ரைடேன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் செத்து போனவர் உயிரோடு வந்து என்னமோ கட்டுக்கதை சொல்கிறாங்க. யாருக்கானது இல்லை. அதை விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கான தேவனுடைய பலன். இந்த பூமியில் நல்லா வாழ்வதற்காக, இந்த பூமியில் தேவனை வெளிப்படுத்த, தேவனுடைய நோக்கங்கள், ஆசைகள், தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய பலனை எனக்குள்ளே கொண்டு வருகிற தேவ பலனை உடையதாய் இந்த செய்தி இருக்கிறது. அப்போ ஒருத்தன் இயேசு இடத்துல வரும்போது என்ன நடக்குது? என் மீது இருந்து பாவத்தினால் எனக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளும், குற்ற மனசாட்சி, அது எவ்வளோ மோசமானது தெரியுமா?
தைரியமாக வாழ முடியல, தைரியமாக ஒரு தெய்வத்தின் இடத்துல போக முடியல. இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வத்தினுடைய பேரை சொல்லிட்டு வர்ற அந்த மனுஷன் காலை நான் போய் தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறேன். என் நல்ல எதிர்காலத்தை கேட்கணும் அப்படின்னா ஒரு கிளி கிட்ட போகிறேன். எந்த அளவுக்கு என் நல்ல எதிர்காலத்துக்கு நான் ஏங்கி இருக்கிறேன்னா, நல்ல காரியங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பள்ளி சத்தம் போட்டுருச்சு, கெவிலி சத்தம் போட்டுருச்சுன்னா அப்பா கடவுளே சத்தம் கொடுத்துட்டான்றோம். எவ்வளோ தூரமாக இருக்கிறோம் தெரியுமா என் வாழ்க்கை? என் நல்ல எதிர்காலத்தை பார்த்து சொல்லியான்னு சொல்லி எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஒரு கைரேகை பார்க்குறவன்ட்ட போய் நிற்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் நல்லா வாழன்ற ஆசை இருக்குது, எப்படின்னு தெரியல. வாழ்ந்துட மாட்டோமா? விமோச்சனம் வந்துடாதா? என் பிள்ளை தலையெழுத்து மாறிடாதா? என் தொழில் நஷ்டத்திலே போயிட்டு இருக்க, லாபமாயிராதா? எவ்வளவு கேள்விக்கு மத்தியில் ஆனால் பதில் இருக்குது. அந்த பதில் தான் இரட்சகராக இருக்கிற இயேசு. இவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவர் ஏற்கனவே உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாவ விமோச்சனத்தை நான் அடைகிறேன். என் வாழ்க்கையில் வந்த எல்லா பாவங்கள், தண்டனைகள், ஆக்கினை தீர்ப்பு எல்லாவற்றையும் தன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டவராய் எனக்கு வெறுமனை மன்னிச்சிட்ட போன்னு சொல்லலையா. தன்னுடைய நீதி அப்படின்னா தெய்வத்தினுடைய சமூகத்தில் போய் நின்று அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி தைரியமாய் போய் நிற்கக்கூடிய அந்த திராணி, அந்த தகுதி, அந்த ஆற்றலை தேவன் எனக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த இயேசு எனக்கு எவ்வளோ அவசியமானவர். வெறுமனே ஏதோ கிறிஸ்மஸ் கிடையாது, யாருக்கு கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஒரு நாளும் அப்படி நம்பாதீங்க. இயேசு உலகத்தின் இரட்சகர். இயேசு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமான தேவனாக இருக்கிறார். அப்போ என் வாழ்க்கைக்கான பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. வேற எந்த தீர்த்தமோ, வேற எந்த கோயிலோ, எந்த சாமியோ என் வாழ்க்கையில் விமோச்சனத்தை தர முடியாது. இல்லை, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் வந்து நின்று சொல்கிறான். எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. இயேசு இடத்துல வரும்பொழுது தான் அப்பாட ஏதோ ஒரு பாரம் என்னை விட்டு இறக்கி வச்சது போல இருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றாக இருப்பதற்கு தேவன் செய்த செயல். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு, இந்த இயேசு கிறிஸ்மஸ், இந்த இயேசு உங்கள் இருதயத்தில் பிறக்கும் பொழுது உங்களுக்கான லாபம் என்ன? உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய நன்மைகள். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது எல்லாமே அந்த கிஃப்ட் பேப்பரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற கிஃப்ட்டை நான் எடுக்கிறதுக்கான செயல். அதுக்கு தான் முதல்ல உங்கள் வீடுகளில் என்ன புக்கு இருக்கோ இல்லையோ முதல்ல பைபிளை வாங்குங்க. இல்லைங்க நான் கிறிஸ்தவன் இல்லை, இல்லை இது கிறிஸ்தவர்கள் புக்கு கிடையாது, உங்களுக்கானது. சொந்த காசை போட்டு ஒரு பைபிளை வாங்கி என்ன தான் இருக்குன்னு வாட்சி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, என் வாழ்நாள் முழுசும் நான் வியாதியிலேயே இருந்து சாக வேண்டிய நான், அவர் பட்ட அந்த தழும்புகளால், அந்த வேதனைகளால் என் வியாதி எல்லாம் அங்கே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறனால இன்றைக்கி எனக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன், நான் சுகமாய் இருக்கிறேன். வியாதி எல்லாருக்கும் வர்றதான், இப்படி தான் நம்ம ஏற்றுட்டோம், அப்படி சகிச்சிட்டோம் அதெல்லாம். அப்போ என் பாவத்தினால் வந்த விளைவு தான் வியாதி. அடுத்து 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், அவர் பணக்காரராய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இந்த இயேசு, எனக்காக வந்த அந்த இயேசுவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவருக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தனையும் எனக்கானது, எதுவுமே அவருக்கானது இல்லை. அவர் பாவம் செய்யலை, ஆனால் பாவமாக்கப்பட்டார். அவர் சரீரம் அந்த பூமியில் வாழ்ந்த ஒரு நாள் கூட வியாதிப்படலை, ஆனால் அவருடைய சரீரம் வியாதியாக்கப்பட்டது. அவர் பார்த்தீங்கன்னா செல்வந்தராக இருந்தார், பணக்கார தேவனாக இருக்கிறார். நினச்சி பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அவருக்கு சொந்தமானது. பூமியில் வைக்கக்கூடிய நீங்கள் உங்கள் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா தங்கச் சுரங்கங்கள், பெட்ரோலிய கிணறுகள் எல்லாம் ஒரே ஒரு தேவன் படைத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். எப்படி அவர் தரித்திரமாக இருக்க முடியும்? ஆனால் இன்றைக்கி இயேசு அப்படின்னா ஏதோ ஒரு குடியில் கட்டி, அந்த குடிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளனையை வச்சு அதுக்கு மேலே ஒரு குழந்தைய வச்சு காட்டி இதுதான் இயேசுனாச்சு. நம்மளும் அதை நம்பிட்டோம். ஆனால் அந்த இயேசு இந்த பூமியில் வந்து பிறக்கும் பொழுது, பிறந்த போதே ராஜாக்கள் அவரை தேடி வந்து தங்களுடைய பொக்கிஷ சாலையை திறந்தார்கள். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் எவ்வளோ தெரியுமா? அதனுடைய மதிப்பு அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்தார், $14 மில்லியன் அன்னைக்கு
இயேசு வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருப்பதற்கான பொக்கிஷம் அன்றைக்கு பிறந்த அந்த முதல் நாள்லேயே வந்துருச்சு. இயேசு இந்த பூமியில் தரித்திரராய் இல்லை, ஆனால் தரித்திரர் ஆனார். எங்கே? சிலுவையில் ஆக்கப்பட்டார். அந்த தரித்திரம் யாருடையது? எனக்குரியது, உங்களுக்குரியது. உங்கள் தலைமுறை தரித்திரத்தில் வாழக்கூடாதபடி இதுக்கு இல்லாமல் ஒரு தெய்வம் எனக்கு வேலை செஞ்சிருக்கிறார். நான் உழைச்சு, நான் வேர்வை சிந்தினா தானே நான் நல்லா இருக்க முடியும். உழைப்பை நம்பிட்டோம், செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம் இயேசு தாங்க எனக்கு தெய்வம். இப்போ நான் போய் தொழிலில் நான் போய் வேலை செய்யும் போது எனக்குள்ளே நடக்கிற அந்த மாற்றங்கள், எனக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான அந்த அறிவு, புத்தி, ஞானம், அனுகூலங்கள், அந்த கதவுகள் திறக்கப்படுறது எல்லாம் இந்த இயேசுக்குள்ளே இருந்து நான் வெளியில் போகும்போது நடக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இன்னும் ஏராளமாக இருக்குது. இந்த இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம். அப்போ நாங்கள் எதையும் கலட்டணுமா, எதையும் மாட்டணுமா? நீங்கள் எதையும் கலட்ட வேணாம், மாட்ட வேணாம். இருக்கிற இடத்துல இருந்தே, தகப்பனே உன் மண்டையில் என்னை நான் கொண்டு வருகிறேன். நான் பாவி ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுசும் இத்தனை வயசு வரைக்கும் நான் தேடின அந்த நன்மையை நான் அனுபவிக்கலை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கி நான் கேட்குற இந்த செய்தி எனக்கானது. இயேசு இடத்துல நான் வர விரும்புகிறேன். என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் நீர் எனக்கு ஆண்டவராய் இரட்சகராக இருந்து என்னை நடத்துன்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த இடத்துல தேவனுடைய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ அந்த இயேசுவை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு நாளுக்காக காத்திருக்காதீங்க. இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்து நான் சண்டே கிளாஸ்லாம் போயிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து இந்த இயேசு எனக்கு தெரியும். நான் சர்ச்சுக்கெலாம் முந்தி போயிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு திருமணமாச்சு, அப்படி இப்படின்னு என் வாழ்க்கை போயிடுச்சுங்க. இது ஏனோ தானோ அப்படி ஒரு தடவை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாதுங்க. ஒரு தெய்வம் சார்ந்த ஒரு செயல். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு, நீங்கள் இந்த பூமியில் நல்லா இருப்பதற்கு, மரித்தாலும் தேவனோடு கூட இருப்பதற்கு ஒரு தெய்வத்தினுடைய ஒரு செயல் ஒன்று நடந்திருக்குது. சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. ஏதோ ஒரு மனிதனுக்காக மகாபெரிய ஒரு தெய்வத்தை நான் விட்டு கொடுத்துட முடியாது. அப்படி விட்டு கொடுத்துடக்கூடாதபடி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். அந்த தெய்வத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் தேவன், உங்கள் ஆண்டவர், உங்கள் இரட்சகராக இருந்து உங்களை நடத்த விரும்புகிறார். அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்துவ பேர் வச்சுருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு அப்படிங்கிறது தேவனோடு கூட இருக்குதா? தேவனோடு கூட அந்த அனுபவம் இருக்குதா? தெய்வத்தோடு கூட என்னால் பேச முடியுதா? தேவனிடத்தில் எனக்கு ஜெபிக்கக்கூடிய, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு இருக்குதா? இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ரட்சிப்பு தேவை. மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த தெய்வத்தினிடத்தில் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெயிப்போம். கேட்ட அந்த வார்த்தையின்படி இந்த இடத்துல அநேகர் வந்திருக்கிறீங்க. யாரோ ஒரு அக்கா சொன்னாங்க, யாரோ ஒரு அண்ணன் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் அந்த அக்காவை உங்கள் வீட்டுக்கு அனுப்புனதே இந்த தெய்வம். உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு. கதவை அடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களே, அந்த சத்தம் அவருக்கு கேட்டிருக்குது. ஆகையினால தான் அவர் இன்றைக்கி உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கீங்கிற செய்தி நான் கேள்விப்படுறேன். சிலுவை எனக்கானதுங்கிறத நான் கேள்விப்படுறேன். என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வல்லம் இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்பட்ட இத்தனை ஆண்டு காலமாய் இயேசு எனக்கு ஆண்டவராக இருக்கிறாங்க நான் பார்க்க முடியாதபடி இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய தேவ பிரசன்னம், தேவ கிருபை பிரசன்னமாக இருக்கிறது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும்படி, அந்த ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகும்படி இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, இல்லைங்க இது வரைக்கும் நான் இயேசு இடத்துல வந்ததில்லை, இது வரைக்கும் நான் ஜெபிச்சதில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி யாராவது வந்திருப்பீர்களானால் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்தே கேள்விப்பட்ட அந்த வார்த்தையின்படியே கரங்களை கொஞ்சம் நல்லா உயர்த்து வைங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் உங்கள் இடத்துல வந்ததில்லை, இது வரைக்கும் உங்கள் சத்தத்தை நான் கேட்டதில்லை. இது வந்து நல்ல மாலை வேளையில் ஆண்டவரே என் கரங்களை உயர்த்தி நிற்கிறேனாப்பா. என் வாழ்க்கையில் நான் சந்தித்த எல்லா போராட்டங்கள், எல்லா அழுகை, எல்லா கண்ணீர், என் குடும்பத்தில் நான் பட்ட வேதனை வழிகள், என் பிள்ளைகளால், என்னுடைய உறவுகளால், என் சரீரத்தினால், சத்துருனுடைய எல்லா விதமான தீமையினால் என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிருக்குது. எல்லா பக்கம் போயிட்டு வந்து சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க வச்சிங்க, உமக்கு நன்றி. கொஞ்சம் அப்படி கரங்களை உயர்த்தி நிற்கிறவங்க அப்படி கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நல்ல நாளிலே இதோ ராஜா, உம்முடைய தெய்வீக அந்த பிறப்பு மனுக்குலமாக இருந்த எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்யும்படியாக வெளிப்பட்ட பிறப்பாக இருக்கிறதே. பரலோகத்திலிருந்து பிதாவினுடைய எண்ணங்கள், சித்தங்கள்,
பிதாவினுடைய அந்த ஆசைகள் விருப்பங்களை இந்த பூமியில் நீர் கொண்டு வந்த தெய்வமாக இருக்கிறீரே, இயேசுவின் நாமத்தினாலே ராஜாவே உம்முடைய தேவ சமூகத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இதோ ஆண்டவரை தங்களை அர்ப்பணித்து இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு உண்டானதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எல்லா விதமான மரணத்தின் கட்டுகள், எல்லா பாதாளத்தின் வல்லமைகள் இருந்து நிரந்தரமாக இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, இன்று முதல் ஆண்டவரை இந்த சத்தத்தோடு கூட ஆண்டவரை இவர்கள் கேட்டு விசுவாசித்த அந்த வார்த்தையின்படியே இவருடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் இன்று முதல் உடைய ராஜ்யத்தில் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். உம்முடைய எல்லா நன்மைக்கு இவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். நிம்மதியும் சமாதானமும் இவருடைய வாழ்க்கையின் பங்காய் மாறுவதாக. கர்த்தருடைய கரம் இவர்களோடு கூட இருந்து முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நடத்த முடியும் கரத்திலே தருகிறேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விடுதலையும் முழு குடும்பத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக அந்த பூமியில் வாழ்ந்தார், எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று இயேசுவை ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வீடுகளிலே சொந்த உள்ளங்களிலே பிறக்க செய்யக்கூடிய ஆண்டவர் வல்லமை இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கட்டும். அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக. தேவ சமாதான குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்ய போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி மீண்டும் ஒரு விஷயம் நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்மை மீட்பின் திட்டத்தை நோக்கி வழி நடத்திய பாஸ்டர் அவர்களுக்கு இங்கு கூடியிருக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இப்பொழுது நாம் காணவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண நடனம் அல்ல. உடலின் அசைவுகள், முக பாவனைகள், தாளங்கள் அனைத்தையும் கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு அர்ப்பணிப்பாகும். கர்த்தரை போற்றும் எல்லா உயிர்களும் கர்த்தரை துதிப்பதாக என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நடனம் முழுவதும் தேவனுக்கே மகிமை செலுத்தும் வகையில் அமைந்துள்ளது. தேவன் தந்த திறமைகளை அவருக்கு திருப்பி கொடுக்கும் இந்த அர்ப்பணிப்பு நடனத்தை உங்கள் மத்தியில் செய்து காட்ட எங்கள் சபையின் வாலிபர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். பழுது ஒன்றுமில்லை, உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே, கவர்ந்து கொண்டவளே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே. நீ என் மணவாளி, உன் ஆத்துமனேச நான் தானே. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது. மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதோ, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதோ. மரிதா சலிபா பமரி மரிதா, குருவிகள் பாடும் காலம் வந்ததே. காட்டு புறாவின் சத்தம் கேட்குதே, குருவிகள் பாடும் காலம் வந்ததே. காட்டு புறாவின் சத்தம் கேட்குதே. என் பிரியமே நீருபவதி, எழுந்து வா. என் பிரியமே நீருபவதி, எழுந்து வா. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, சரிபமரி தமிழ் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்று நம்முடைய நினைவில் வருகிறது. இப்பொழுது கர்த்தருக்காக மகிழ்ச்சியோடு கூட ஆட வருகிறார்கள் எங்கள் சபையின் சின்ன குட்டீஸ். பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே,
எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே, என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே. எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. Check it. Come on. Here we go now. Here we go now. Here we go now. Here we go now. Put your hands up. Put your hands up. 1, 2, 3. Let's go. Woo. Hey, 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 hey. Come on. ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. பெண்களுக்கு இயேசு முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய ஊழிய நாட்களில் நிறைய பெண்கள் தங்களுடைய பொருளால் தேவனுக்கு சேவை செய்தார்கள். அவர் அவர்களை மேன்மைப்படுத்தும் விதமாக உயிர்த்தெழுந்த நற்செய்தியை முதன்முறையாக ஒரு பெண்ணுக்குத்தான் அறிவித்தார், வெளிப்படுத்தினார். எனவே எங்கள் சபை பெண்கள் அவருக்காக நாங்களும் பாடி நடனமாடி துதித்து புகழ்ந்து ஆராதிக்க வருகிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டுகளோடு நம்முடைய சபையின் சகோதரிகளை மேடை கலைக்கிறேன். மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மகிமையின்
ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து நிற்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். எங்கள் சபை குடும்பத்தினுடைய மருமகள்கள் மற்றும் மகள்கள் இந்த வேளையில் உங்களுக்காக ஒரு சிறப்பு நடனத்தை ஆட இருக்கிறார்கள். സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒட்டாசு பூக்குத்தி கம்பித்திரி, மத்தாப்பு ரோக்கெட்டு செம்பூத்திரி, கபிரியேலிന്റെ ദർശന സാഫല്യമായി, സർവ്വലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി, ബെത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. പിന്നിൽ താരകൾ പുൽകി തൂകി, മണ്ണിൽ ക്രോറിയ നാദങ്ങൾ പാടി, അവൻ പള്ളിക്കച്ചை അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലി തടിക്കുകയായി, എങ്ങും ആഘോഷമുണരുകയായി. அன்பான தேவ ஜனங்களே,
இப்பொழுது நாம் காணப்போகும் இந்த நாடகம் ஒரு சாதாரண நடிப்பு அல்ல, இது ஒரு உயிரோடு பேசும் சாட்சி. இன்றைய உலகத்தில் பெண்கள் பல சுமைகளோடு, பல கண்ணீரோடு, பல போராட்டங்களோடு வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தரின் கரம் தொடும்போது கண்ணீர் களிப்பாக மாறுகிறது, சுமை சாட்சியாக மாறுகிறது, பலவீனம் பலமாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு, வேதாகமத்தின் சத்தியத்தின் ஆழத்தோடு நம் இருதயங்களை சோதிக்க போகும் இந்த ஒரு குறு நாடகத்திற்காக எங்கள் சபையின் குழுவினரை அன்போடு கூட மேலே கரைக்கிறேன். காட்சி 1, மாமியாரின் வீடு. கிரேசி, கிரேசி, டிஃபன் ரெடியா? ஆமாத்தே, இதோ எடுத்துட்டு வரேன். டேய் ஆல்வின், என்னம்மா, இந்தா வந்துட்டேன். என்னடா உன் பொண்டாட்டி செய்த இட்லியில உப்பு இல்ல, சட்னில உரப்பு இல்ல, காலையில டீ குடிச்சா வெண்ணியா இருக்கு, மதியம் சாம்பாரை பார்த்தா தண்ணியா இருக்கு, ஒரு சமையல் கூட சரியா செய்ய தெரியல. என்னதான் வளப்போ ஒன்றும் புரியல, எது சொன்னாலும் எதுக்கு மட்டும் பேசுறேன். சரிம்மா, இப்போ மட்டும் ப்ளீஸ் இதை சாப்பிடுங்க, இனிமே அவளை கவனமாக செய்ய சொல்கிறேன். இங்க வாங்க. உங்க அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எப்போ பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அம்மாவும் என்ன எவ்வளவு செல்லமா வளர்த்துருக்காங்க தெரியுமா? நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் மதிப்பும் மரியாதை எல்லாம் இருக்கு. மரியாதை இல்லாத இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். கிரேசி, நீ போகாத, நான் சொன்னா நீ கேளு. நீ வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? எங்கள் அம்மா வயசானவங்க, டென்ஷனில் ஏதோ பேசுவாங்க. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நம்ம குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கோ. இதுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகத்தான் போறேன். மகாராணி கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? அவ அம்மா பெரிய டாக்டர்னு திமிர்ல போறாடா. காட்சி 2, அம்மாவின் வீடு. அம்மா, அம்மா. வாமா கிரேசி, தனியாக வந்திருக்க, மாப்பிள்ளை வரலையாமா? இல்லைம்மா, எனக்கும் அவங்க அம்மாவுக்கு ஒத்து போகலை, அதனால நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கலாம்னு வந்துட்டேம்மா. என்னம்மா நீ படித்த பிள்ளை, இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா? அவங்க பெரியவங்க, நம்ம மருமக தானே திட்டியிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்கு போய் வீட்டை விட்டு வெளியே வரலாமா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரிம்மா, நான் அங்கே போக மாட்டேன். என் மாமியார் என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்காங்க. அவங்க அம்மா கிட்டே இருக்கட்டும், நான் நம்ம வீட்டிலே இருந்துடுறேம்மா. கிரேசி, தேவன் நினைச்சத மனுஷன் பிரிக்கக்கூடாதுமா. நீ என் மாப்பிள்ளையோட தாம்மா வாழணும். அம்மா, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் டாக்டர் தானே? என் மாமியார் கொள்றதுக்கு மருந்து மாத்திரை இருந்தால் தாங்க, அப்போனா தான் நான் எங்கள் வீட்டுக்கு போவேன். கிரேசி, இது தப்புமா. இந்த தப்பான எண்ணம் உனக்கு வரக்கூடாதுமா. அப்படின்னா எனக்கு ஏதாவது விஷம் இருந்தால் தாங்க. சரிம்மா, எனக்கு உன் வாழ்க்கை தாம்மா முக்கியம். நான் ஒரு யோசனை உனக்கு சொல்கிறேன், அதுபடி நீ செய்யுமா. என்ற மருந்து இருக்குது, அதை நான் தாரேன். அது உங்கள் மாமியாருக்கு பாலில் கலந்து கொடுமா. ஒரு 3-4 மாதத்தில் அவங்க இறந்துடுவாங்க. ஆனால் யாருக்கும் சந்தேகம் வராதபடி அவங்க நல்ல அன்பாக பாசமாக நல்லா நடந்துக்கணுமா. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. காட்சி 3, மாமியாரின் வீடு. என்ன, உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் உடனே திரும்பி வந்துட்ட? எங்கள் அம்மா ரொம்ப திட்டாங்க. அத்தைகிட்ட சொல்லிட்டு மாப்பிள்ளை இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. இனிமேல் நான் அங்கே போக மாட்டேங்க. இதுதான் நம்ம வீடு. நம்ம இங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அத்தை, அத்தை சீக்கிரமா சாப்பிட வாங்க அத்தை. உங்களுக்கு பிடிச்ச காளான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். கிரேசி, பிரியாணி ரொம்ப அருமையா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ரொம்ப சோர்வா இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் அதிகமாக டிவி பார்த்துட்டே இருந்தேனா, அதான் தலை வலிக்குதுமா. சூட பால் காய்ச்சி மிளகு போட்டு கொண்டு வர அந்த குடிங்க, தலைவலியெல்லாம் பெயரத்த. சரிம்மா. 3 மாதங்களுக்கு பிறகு. அம்மா, ரவி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. என்ன விஷயம் சொல்லவே இல்லை? இப்ப எல்லாம் கிரேசினை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாடா. எனக்கு ஒரு தலைவலினா கூட தாங்க மாட்டேங்கிறா. இதை விட வாழ்க்கையில வேற என்னடா வேணும்? இவ்வளவு நல்ல பொண்ணை நான் புரிஞ்சுக்கிடாம திட்டிக்கிட்டே இருந்திருக்கேன்டா.
ஹலோ அம்மா அம்மா. என்னம்மா கிரேசி, ஏன் பதட்டமா பேசுற? மாமியார் மேலே நான் காமிக்கிற பொய்யான அன்பை அவங்க உண்மை நினச்சி அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கூட இவ்வளோ நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு தெரியலம்மா. அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்குறாங்கம்மா. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? நீ தான் மாமியாருனாலே கொடுமைக்காரங்க என்ன தப்பான எண்ணத்தை உன் மனசில் ஏற்றிக்கிட்ட. அதன் விளைவு தான் இப்படி தான் இருக்கும். அம்மா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, மாமியார்னா இன்னொரு அம்மா அப்படின்னு. நான் அதனால் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி என் மாமியாரை நான் எப்படியாவது காப்பாற்றியே தீருவேம்மா. இதுக்கெல்லாம் நீ உன்னோட அவசர முடிவு தாம்மா காரணம். நான் ஒரு டாக்டர். உயிரை காப்பாற்றுறது என்னோட கடமை. உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பயப்படாதம்மா. நான் உங்ககிட்ட கொடுத்தது ஒரு சத்து டானிக் தான். உங்கள் மாமியாருக்கு ஒன்றும் செய்யாதும்மா. அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். தங்கள் திறமையான நடிப்பினால் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு கூடிய அந்த நாடகத்திற்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை துதிப்பதில் இளையோரின் உற்சாகமும் ஆவியின் வழிநடத்தலும் ஒன்றாகும் போது அது ஒரு உயிருள்ள சாட்சியாகிறது. இப்பொழுது நீங்கள் காணப்போகும் இந்த இளையோரின் நடன நிகழ்ச்சி ஒரு சாதாரண கலை நிகழ்ச்சி அல்ல. இது ஜீவனுள்ள தேவனை போற்றி ஆவியால் நிறைந்து உண்மையான அர்ப்பணிப்போடு செய்யப்படும் ஒரு ஜீவனுள்ள ஆராதனை. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வாலிபர்கள் தங்கள் உடல் உள்ளம் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை மகிமைப்படுத்த தயாராக இருக்கிறார்கள். தீர்க்கமே ஆகம நிறைவேற்றமே இஸ்ரவேலின் பாடலே பூர்வ கால தேடலே இந்த முகவரி சேர்ந்ததே புறஜாதி என்னை மீட்டதே மீட்பின் ராகம் என்னுள் இசைக்க காரண இவரை அன்றி வேறு ஏது ரட்சக இவர் கீடு வேறில்ல இவர் நாமத்திற்கு
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது. यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा. यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि One eternity later. டேய் மச்சான், இருக்கேன்டா. அங்கே பாரு, கிறிஸ்மஸ் எவ்வளோ ஜாலி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னடா ரொம்ப நாள் உன்னைய பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ இழந்த மாதிரி சோகமாகவே இருக்கே. வாழ்க்கையை இழந்துட்டேன் மச்சான். என்னடா அப்படி என்னாச்சு? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறேன், சின்ன சந்தோஷம் கூட இல்லடா. அப்பா இல்லைன்னா என்ன, நாம நின்று குடும்பத்தை முன்னேற்றலாம்னு நினைச்சா மொத்தமா இழந்துட்டோம்டா. ஃபியூச்சரை நினைச்சா பயமா இருக்குது. லைஃப்னா இதுன்னு கைட் பண்றதுக்கு ஒரு ஆளு கூட இல்லடா. இருக்கு. என்ன இருக்கு? உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. டேய் மச்சான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அண்ட சராசரங்களையும் படைச்ச ஒரு குட்டி குழந்தை அந்த உலகத்துல பிறந்தாரு. அவ்வளவு சந்தோஷம் மச்சான். அவர் நீ ஏத்துக்கிட்டு உன் உள்ளத்துல பிறந்துட்டாருன்னா உலகத்துல இல்லாத சந்தோஷம் உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற. சோத்துல போடுவாங்க உப்பு. நான் பண்ணதெல்லாம் தப்பு, எல்லாரும் என்ன சேர்த்துக்க மறுப்பு. அதனால என் லைஃபே வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. நான் பண்ண பாவமா, என் முன்னோர் பண்ண சாபமா என்னன்னே தெரியலையே. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலையே. எனக்குன்னு இருந்த இந்த உடம்பும் நான் பண்ண பாவமே கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டு வருதே. என் வாழ்க்கையே அவ்வளோதான். இந்த பாவத்துல இருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வெளியே வரவே முடியலையே. இதுல இருந்து காப்பாற்ற யாருமே இல்லையா? யாருமே இல்லை. கரெக்ட் இல்லை. என் லைஃபை முடிச்சுக்கிற. என் மகன், உன்னை அழைத்தது நான் தான். சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா.
பார்க்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு பின் விழுந்து போன மனுக்குலத்தின் உறவை மீட்கும் ஒரு பாலமாய் என் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடு இதோ. என் மூச்சு காத்தான என் உருவமா உருவான உன அள்ளி நானிக்கிறேன் ரசிக்கிறேன். நொடி கூட மறக்காம உன விட்டு பிரியாம நிழலா நெருங்கி நடக்கிறேன் சுமக்கிறேன். உன் கை விரல் பிடிச்சு கூட வருவேன் காவல நான் நிப்பேன். உன் நினைப்பில் என் இதயம் துடிக்கும். ஒன்ன 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 நினைச்சேன் நினைச்சேன், என்ன 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 கொடுத்தேன் கொடுத்தேன். ஒன்ன 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 நினைச்சேன் நினைச்சேன், என்ன 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 கொடுத்தேன் கொடுத்தேன். ஒன்ன 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 நினைச்சேன் நினைச்சேன், என்ன 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 கொடுத்தேன் கொடுத்தேன். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. Every tongue confess, the King of Kings, the Lord of Lords. That is my God. That is my Jesus. Happy birthday. இன்றைக்கு கர்த்தர் ஆண்களை எழுப்புகிறார். வீட்டில் ஆசீர்வாதமாக, சபையில் தூண்களாக, தேசத்தில் சாட்சிகளாக நிறுத்தியுள்ளார். இன்றைக்கு பலவீனம் அல்ல, இன்றைக்கு பயம் அல்ல, கர்த்தருடைய சேனையாக ஆண்கள் எழுந்து இந்த பாடலோடு வல்லமையாய் கர்த்தரை போற்ற வருகிறார்கள். நம் சபை ஆண்கள் அனைவரையும் உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்போம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானான். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானான். குளிரும் மணியும் தொட்டிலே கோமகனாம் தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆரா ஆரிராரோ. தூங்கி தூங்கி பாலானி. தூங்கி தூங்கி பாலா.
பிதா மைந்தனே சொல்லவசதா நந்த இயேசு நாயகனா சொந்த மெசியானதனே உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னன் இயேசுராஜனுக்கே வான்மொழி சூட்டுங்கள் உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னன் இயேசுராஜனுக்கே வான்மொழி சொல்லுங்கள் ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகாராஜன் அவர் ராஜ்யம் பூமி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க திரு நாமமே விளங்க திரு நாமமே விளங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே குற்றமில்லா பாலகரே குடிகுலாவுங்கள் வெற்றி வேந்தன் இயேசுவுக்கு வெண்மடி சூட்டுங்கள் இயேசு என்ற நாமத்தையே எல்லோரும் பாடுங்கள் ராஜாதி ராஜனின் தலையை நன்மடி சூட்டுங்கள் ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகாராஜன் அவர் ராஜ்யம் பூமி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க திரு நாமமே விளங்க திரு நாமமே விளங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா ஓமேகாவே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பா அல்லேலூயாவே ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் தங்கள் பாடல்கள் மூலம் தேவனை மகிமைப்படுத்திய எங்கள் சபையின் ஆண்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய காலத்தில் யோசேப்பை போல சுத்தமாய், தானியேலை போல தைரியமாய், தாவீதை போல ஆவியிலே ஆடுகிற தேவனுடைய இளைஞர் இவர்கள். அன்பான தேவசபை ஜனங்களே, இந்த வேளையில் நாம் காணப்போகும் நடன நிகழ்ச்சி இது பரிசுத்த ஆவியானவர் தொட்ட இளைஞர்களின் இதயங்களின் தேவனுக்கான ஆராதனை. என் அறைக்குள்ளே நான் அமைதியாய் ஏங்கி அழும் சத்தம் கேட்கின்றதா? எதிர்பாரா முடிவுகள் கொன்று போடும் வழிகள் என்னை அரித்து எரிக்கின்றதே. இந்த காயங்கள் வலிக்கின்றதே. உள்ளுக்குள்ளே தினம் தினம் சாவாமல் சாகின்றேன். இந்த வலிகள் எனக்கு வேண்டாம் ஐயா. நான் கெஞ்சி கேட்கின்றேன், தினம் தினம் சேர்த்து மடிகின்றேன். ஓ ஓ ஓ ஓ
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற என் ஜனமே, இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நம் எல்லோரையும் மீட்க இரட்சகர் இயேசு நமக்காக பிறந்து விட்டார். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு இரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு இரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பரலோகம் சென்ற தேவன் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கின்றார். அவர் நமக்குள்ளே இன்றைய தினம் வந்ததால் பரலோகமே நமக்குள்ள, உனக்குள்ள, எனக்குள்ள. Are you ready? பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. தேடி போகவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்ணி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. தேடி போகவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்ணி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. அவரை போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை. பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. தங்கள் ஆர்ப்பரிப்பான நடனத்தால் அனைவரையும் மகிழ்வித்த வாலிபர்களுக்கு நன்றி. நாம் இந்த நிகழ்ச்சியின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். ரொம்ப பொறுமையோடு காத்திருந்த பெரியோர்களுக்கும் சபை மக்களுக்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வேளையிலும் நம்ம இடத்துல நன்றி ஆற்றும்படி நம்முடைய சகோதரர் ராஜன் அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். இந்த இனிய கிறிஸ்மஸ் நன்னாளில் எல்லாரும் இயேசு பிறப்பை கொண்டாடுவதற்காக வந்து எல்லோரும் சிறப்பாக கொண்டாடினாங்க. முதல்ல நம்ம இறைமகன் இயேசுவுக்கு நன்றி. அதன் பின்பு இந்த சபையை ஒன்று கூட்டி இதற்கு முழு ஏற்பாடும் செய்து உறுதுணையாக இருந்த போதகர் ராஜ்குமார் அவர்களுக்கு நம்ம சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் மாஸ் அப்படிம்பாங்க. இந்த வாலிப பிள்ளைகள் செம்மையாக பண்ணிட்டாங்க. கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இயேசுக்கே புகழ் சொல்லலாமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நாம் போய் பரலோகத்தை பார்க்க வேண்டியதில்லை, பரலோகமே இங்கே இறங்கி வந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதில் உற்சாகமாக சின்ன வயசுலேருந்து இந்த சபையில் கூடி வந்த ஒவ்வொரு பெரியவர்களுக்கும், இன்னும் சபையினருடைய அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொருவருக்கும் நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம். 52 வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜை கொடுத்து நம்மை கட்டி எழுப்பின நம்முடைய சபை தலைமை போதகர் ரெவரன்ஸ் பாஸ்டர் பி ராஜ்குமார் அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு நாம் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்போம். உண்மையிலே அது நமக்கு கிடைத்த பாக்கியம். ராம்நாட்டில் இருந்து ஆண்டவர் தூத்துக்குடிக்காக கொண்டு வந்திருக்காருயா.
ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் இயேசுன்னு கிளம்பி வந்தாரு. இன்னைக்கு தூத்துக்குடிக்கு ராமநாதபுரத்திலிருந்து ஒரு வேர் கிளம்பி நம்மை எல்லாரையும் கிறிஸ்துவின் பாதையில் நடத்துவதற்காக, கிறிஸ்துவின் பாதையில் முன்னேற்றுவதற்காக, அவருடைய பாதையில் செழித்து வழங்குவதற்காக அற்புதமான வார்த்தைகள் இந்த ஏஎஃப்டியில் கிடைக்குது. நீங்க வரலாம், அனுபவிக்கலாம், கிறிஸ்துவை கொண்டாடலாம். பாருங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து பாருங்க. நான் இப்படி கிடந்தேன், தவந்துட்டு கிடந்தேன், எந்திரிச்சு நடக்க முடியாம கிடந்தேன். எங்களையே தூக்கி விட்டார் தேவனுடைய வார்த்தையை சொல்லி. உங்களை தூக்கி விட மாட்டாரா என்ன? அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகள் பயங்கரமாலாம் இருக்காது. சரியா நெத்தியில குறிபாத்து தாவீது அடிச்சான் பாத்தீங்களா, அப்படி இருக்கும். ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்துக்கு வந்துச்சுன்னா அந்த குடும்பமே கட்டி எழுப்பப்படும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி எங்களை கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக நிறுத்திய எங்கள் சபை பாஸ்டர் அவர்களை வருக வருகன வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துக்கிறோம். நல்லா கை தட்டுங்களேன். இது ஆரம்பம் தான், இது ஆரம்பம் தான். இனிமேதான் இருக்கு தூத்துக்குடியில, இனிமேதான் இருக்கு தூத்துக்குடியில. தூத்துக்குடியை மறுரூபமாக்குகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சகோதரர் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அதற்காக அவரை கனப்படுத்துகிறோம். பாஸ்டருக்கு முதுகெலும்பு இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மா அன்புடன் மேடை கலைக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு பெண் துணை நிற்கணும்னு இங்க கத்துக்கலாம். ஒரு ஆண் எப்படி பெண்ணை மதிக்கணும், ஒரு பெண் எப்படி ஆணை மதிக்கணும், எப்படி பேசணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவங்க குடும்பத்தை பார்த்து பிட்டு அடிச்சு தான் நான் கொஞ்சம் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு வெக்கம் இல்லை, ஒரு சூடு சொரணம் இல்லை. ஏன்னா பூவோடு சேர்ந்தாச்சு, அது மணந்து தான் ஆகும். தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்ந்தாச்சு, அது மணந்து தான் ஆகும். பாருங்க, அப்படிப்பட்ட நல்லா பாருங்க சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்து பாருங்க. சபைக்கு ஒன்றுன்னா சொந்த வேலையை கூட போட்டுட்டு எந்த நேரம் வந்துடுவாங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட நம்முடைய பாஸ்டர் அம்மா நான்சி தங்கச்சி அவர்களை உங்களுக்கு முன்பாக வந்து அவர்களுக்காக அவர்களுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற நம்பிக்கை சகோதரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு வாழ்த்தொழியை இயேசுவின் நாமத்தில் தெரிவிப்பார். தேங்க்யூ. உங்களுடைய எல்லா அன்புக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் எந்த சபைக்கும் போகலை, இந்த காரியங்களை நாங்கள் இந்த சந்தோஷத்தை இந்த சபையார் பெற்றிருக்கக்கூடிய இதே சந்தோஷத்தை நாங்களும் அனுபவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, இந்த தெய்வத்தை அறிகிற அறிவுக்காக எங்களுடைய சபைக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். வேறு எந்த சபைக்கும் போகலை அப்படின்னா எங்கள் சபைக்கு வரும்படி நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஸோ இங்கே நடந்த எல்லா நிகழ்ச்சிகள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்களுக்குள்ளாய் செய்திருக்கிறார், நமக்குள்ளாய் செய்திருக்கிறார். தேவனுடைய நாமம் இதிலே மகிமைப்பட்டது. இங்கே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். இறுதியாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து இந்த கொண்டாட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். இது ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. அதனால தான் நடனம் தெரியாதவர்கள் கூட இதை அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பு, அந்த சந்தோஷத்தில் அவர்கள் செய்த முயற்சி இது எல்லாமே. ஸோ எனக்கு எல்லா ரீதியிலும் ஒத்துழைப்பு கொடுத்த அருமையான என்னுடைய சபை ஜனங்கள், என்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஜனத்திற்கு ஊழியம் செய்வது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஸோ உண்மையிலே நான் ஆண்டவருக்கு மனதார நான் நன்றி சொல்கிறேன். ஸோ உங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒரு சத்தம், ஒரு வார்த்தை சொன்ன அதுக்கு கீழ்ப்படுகிற எல்லா விஷயங்களுக்கும் உண்மையிலே இது கடைசி வரைக்கும் இயேசுனுடைய வருகை வரைக்கும் இந்த சத்தங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஆண்டவர் அதை செய்வார். அடுத்த வருஷம் நிச்சயமாய் தெரியல எப்படின்னு இருக்க போகுதுன்னு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்குள்ளாய் புதுமையை செய்கிறார். தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா பெஸ்ட்டான காரியங்களும் இந்த சபைக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக அது கொண்டு வரப்படும். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் கொண்டுத்த இந்த சந்தோஷமான தருணத்திற்காக ஆண்டவரை உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். இந்த இடத்துல வந்து வார்த்தையை கேட்க, ஜெபிக்க, கடவுளுக்காக தங்களுடைய ஆவியும் தங்களுடைய சரீரத்தினால் மகிமைப்படுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய அன்புக்காக நன்றி. இதோ இயேசுனுடைய பிறப்பை ஆண்டவரே நம்முடைய சபையாக இருக்கிற நாங்கள் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரமே இதில் மகிமைப்பட்டிருக்கிறது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, இதில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மீது வைத்திருக்கிற அந்த அன்பினாலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை
அவர்களுக்கு தெரிந்த பாதையிலே ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இதில் நீர் பிரியப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு உண்டாயிருக்க முடியாய் தகப்பனே, உம்முடைய ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆனந்த களிப்போடு உம்முடைய தேவ சன்னிதானத்தில் வந்து நன்றி தெரிவிக்க முடியாய் எங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சபை ஆண்டவரே இந்த பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதே இதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த சபையிலே இணைக்கப்படும்படியாய் ஆண்டவரே கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற வேதனை வழியோடு கூட தவறிப்போய் ஆண்டவரை தொலைந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளாய் கிறிஸ்து ஆண்டவரை நீர் மறுபடி பிறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்டவர்களுக்கு உடைய தேவ வார்த்தை அனுப்பப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இதோ அந்த இடத்துல வந்து தேவனுடைய சத்தத்திற்காக ஆண்டவரே உம்முடைய தேவ கர்த்தாவை அழைப்பை பெற்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள்ளாய் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதி உண்டாயிருக்கட்டும். கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். சத்துரு ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தோற்கடிக்கப்படுவானாக. கிறிஸ்துவனுடைய வெற்றி ஒவ்வொரு வீடுகளிலும் நிலைத்திருப்பதாக. உம்முடைய பிறப்பு ஒவ்வொருவருடைய பிறப்பாய் மாறும்படி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய புரிகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென்.